பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ ஜாலியா தான் இருக்க. உன்னால என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? அன்னைக்கு என்னென்னமோ சொன்னீங்க, குற்ற உணர்ச்சியில குமரிட்டு இருக்க. இதான் குமர லட்சணமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நீ ஜாலியா தான் இருக்க. எல்லார்கிட்ட பேசிட்டு சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் இருக்க. நான் தான் சந்தோஷத்தை தொலைச்சிட்டு நின்னுட்டு இருக்கேன். எப்படி எல்லாமோ இருந்த என் வாழ்க்கையை மொத்தமா திருப்பி போட்டேன். உன்னால என் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே போச்சு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட கூட நிம்மதியா பேச முடியல. யார் மேலயும் எனக்கு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. என் கூட பேசுறவங்க எல்லாம் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு என்ன ஆக்கிட்டேன். எம்புட்டு பொய், ஒரு நாளைக்கு ஒரு பொய்ன்னு எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்த நீ பொய் சொன்னதோட நிப்பாட்ட நீ கோர்ட்டு கேஸ் என்னைய குடும்பத்தை அலைய விட்டல. அதானே நீ சந்தோஷமா ஜாலியா தான் தெரிஞ்சவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் பார்த்து ஜாலியா பேசி சுத்திட்டு தான் இருக்க. ஆனா கடைசியில கோர்ட் ஹியரிங் வரும்போது நல்ல மாதிரி நடிச்சிட்டு வந்துருவல. அப்பாவி மாதிரி ஜட்ஜி முன்னாடி வந்து நின்னுட்டு எனக்கு மாமா தான் வேணும்னு வந்து நின்று இவ்வளவு பேசுறல. வாய் திறந்து ஏதாவது பேசு. இல்ல மாமா நான் நல்லவதான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி நடிப்பிய. அதாவது பண்ணு, எதுவுமே பேசாம பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்க. நான் எப்படி இருந்தா தெரியுமா, எப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்படி பைத்தியக்கார மாதிரி ரோட்ல நின்னு புலம்ப விட்ட. என்னையே என் குடும்பத்தையே கஷ்டப்படுத்திட்டு நீ மட்டும் சந்தோஷமா ஜாலியா இருக்கணும்னு மட்டும் நினைக்க. இங்க பாரு, கண்டிப்பா நீ அனுபவிப்ப, மொத்தமா அனுபவிப்ப, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அனுபவிப்ப. பாரு, பாத்துக்கிட்டே